ரூத்தின் கதை விசுவாசத்தை உயர்த்திய தேவன் 3 நிமிட பைபிள் கதை. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ்ந்த ஒரு சாதாரண பெண்ணின் அசாதாரண வாழ்க்கையை பற்றி பார்க்கப் போகிறோம். அந்த பெண் ரூத். இஸ்ரவேலில் ஒரு காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அதனால் எலிமேலேக் என்ற மனிதர் தனது மனைவி நகோமி மற்றும் 2 மகன்களுடன் மோவாப் நாட்டிற்கு சென்றார். அங்கே அவரது 2 மகன்களும் ரூத் மற்றும் ஓர்பா என்ற பெண்களை திருமணம் செய்தனர். ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு துயரமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்தன. முதலில் எலிமேலேக் இறந்தார். பின்னர் நகோமியின் 2 மகன்களும் இறந்தனர். கணவர்களை இழந்த நகோமி, ரூத், ஓர்பா ஆகிய மூவரும் மிகுந்த துயரத்தில் இருந்தனர். அப்போது நகோமி, நான் என் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு திரும்பப் போகிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார். ஓர்பா திரும்பிச் சென்றாள். ஆனால் ரூத் தனது மாமியாரை விட்டு பிரிய மறுத்தாள். அவள் கூறிய வார்த்தைகள் இன்றும் உலகம் முழுவதும் புகழ்பெற்றவை. நீர் போகிற இடத்திற்கே நானும் வருவேன். உம்முடைய ஜனங்கள் என் ஜனங்கள், உம்முடைய தேவன் என் தேவன். இந்த அன்பும் விசுவாசமும் நகோமியின் மனதை உருகச் செய்தது. இருவரும் பெத்லகேமுக்கு திரும்பினர். வாழ்வாதாரத்திற்காக ரூத் போவாஸ் என்ற செல்வந்தரின் வயலில் அறுவடைக்குப் பிறகு விழுந்திருந்த பார்லி கதிர்களை பொறுக்கினாள். அவளுடைய பணிவு, கடின உழைப்பு மற்றும் நல்ல குணத்தை பார்த்த போவாஸ் ரூத்திடம் கருணையுடன் நடந்து கொண்டார். அவளுக்கு உணவும் பாதுகாப்பும் வழங்கினார். பின்னர் தேவனுடைய சித்தத்தின்படி போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஓபேத் என்ற மகன் பிறந்தான். ஓபேத் தாவீது ராஜாவின் தாத்தாவாக ஆனார். அதுமட்டுமல்ல, உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலும் ரூத்தின் பெயர் இடம் பெற்றது. இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்பி உண்மையுடனும் விசுவாசத்துடனும் நடந்தால் தேவன் சரியான நேரத்தில் நம்மை உயர்த்துவார். மனிதர்கள் மறந்தாலும் தேவன் உண்மையுள்ளவர்களை ஒருபோதும் மறப்பதில்லை. முக்கிய வசனம்: நீர் போகிற இடத்திற்கே நானும் வருவேன். உம்முடைய ஜனங்கள் என் ஜனங்கள், உம்முடைய தேவன் என் தேவன். ரூத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பைபிள் கதைகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.